வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக சுரேஷ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரைக்கு 1300 கோடி ரூபாயில் முல்லை பெரியாறில் இருந்து குழாய் மூலம் தூய்மை நீரை கொடுக்க நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக. திமுக அரசு இத்திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றும் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் திட்டம் நிறைவேற்றப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. 1300 கோடி அந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாயில் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து இன்றைக்கு மதுரை மாவட்டம் மதுரையில் இருக்கிற மாநகர மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பான தூய்மையான நீரை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். 40 ஆண்டு காலத்துக்கு இந்த மதுரை மாநகர மக்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராது. அதை கூட இந்த 4 ஆண்டு காலத்தில் முழுமையா நிறைவேற்றாத அரசாங்கம், கையில் ஆகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதற்காக வேண்டுமென்றே திட்டப்பட்ட அரசியல் கால் முடிச்சின் காரணமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றினா அதிமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும். அதற்காக இன்றைய தினம் கூட இப்பொழுது கூட முழுமையா அந்த திட்டம் நிறைவேறாம நிற்பதாக நான் வரும்போது சொன்னாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு உங்கள் வீடுகள் அனைத்துக்கும் தங்கு தடையில்லாம நம்முடைய தாய்மார்களுக்கு குடிநீர் வழங்கப்படும். திமுக அமைச்சர் மூர்த்தி பத்திரப்பதிவு துறையில் கொள்ளையடிப்பதாக மக்கள் பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. பத்திரப்பதிவு துறையில் திமுக அமைச்சருக்கு 10% கொடுத்தால்தான் பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. அங்க மேலூர்ல பேசும்போது அங்க கூட்டத்திலிருந்து பேசுறாங்க, ஐயா பேசுங்க அப்படின்னு. என்னப்பா பேசுறது? இங்க இருக்கிற மாவட்ட மந்திரி யார் உங்களுக்கு தெரியும், அவர் பத்திரப்பதிவு துறையில் இருக்காரு. ஆக கொள்ளையோ கொள்ள அடிக்கிறான்னு கீழே இருக்கிற மக்கள் பேசுறாங்க. நான் பேசுறேன், எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறாங்க மக்கள். இப்ப ஏற்கனவே பிராந்தி கடையில் 10 ரூபாய்னு ஒருத்தர் பேர் வாங்கியிருக்காரு, யார் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க இருக்கிற அமைச்சர் 10% பதிவு செஞ்சா 10%, பத்திரப்பதிவு செஞ்சா 10% அவருக்கு போய் சேர வேணும். அப்படி சேர்ந்தால்தான் அந்த பத்திரப்பதிவு நடக்கும். நடக்குதுல உண்மைதானே? திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் 582 பேரை பணியிட மாற்றம் செய்து பெரிய தொகை வசூலித்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி வந்தவுடன் இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் உறுதி. தமிழகத்தில் 582 பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்குது. 582 பத்திரப்பதிவு அலுவலகம். அதுல ஒரு வருஷத்துக்கு மேல பத்திரப்பதிவு அலுவலகம் இருந்ததே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள், அடுத்த வருஷம் இன்னொருத்தர், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தர், இப்படி 582 பேர்லையும் மாத்தி மாத்தி டிரான்ஸ்பர் போட்டு அதுல ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வரும், கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். அப்பொழுது இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும். முல்லை பெரியார் விவகாரத்தில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பேசி நடவடிக்கை எடுக்காத அரசு திமுக. 5 மாவட்ட மக்களின் ஜீவாதார பிரச்சனையை தீர்க்க அதிமுக வைத்த கோரிக்கையையும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. முல்லை பெரியார் பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. அவரோடு பேசி ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி நம்முடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 152 அடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க. ஆகவே இந்த 5 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை, இந்த முல்லை பெரியார் அணை 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. விவசாயிகளுக்கு தேவையான நீர், இதை பயன்படுத்தி தான் இந்த விவசாய தொழிலுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. அதோட இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதும் இந்த முல்லை பெரியார் அணையில் வருகின்ற நீர் மூலமாகத்தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்படி இந்த திட்டத்தையாவது இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதையும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்டதை விவசாயிகள் விரோத அரசு கண்டுகொள்ளாத நிலையில் சட்டமன்றத்தில் தான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததாலேயே அத்திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்தது.
விவசாயிகளுக்கு எதிராக மத்திய மாநில அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் முதல் குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி மக்களும் பிரதான எதிர்க்கட்சியாகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராட்டம் நடத்திய காரணத்தினால, சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்தது என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது விவசாயம் பாதிக்கப்படும் என்று எண்ணினால் முதல் குரல் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் வால்பாறை தொகுதியில் மேற்கொள்ள உள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. 2026 அதிமுக ஆட்சி அமைய வேண்டுமென ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்துவிட்டதாகவும் கழக நிர்வாகிகளிடம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. ஒட்டுமொத்த மக்கள் முடிவெடுத்தாங்க. அவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு வீடியோ 15 பகுதிகளெல்லாம் போய் நோட்டீஸ் போட்டு ஸ்டிக்கரோடு போன நோட்டீஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. வீடு வீடு அழைப்பு போயிருக்கோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா திமுக எங்க வீட்டில் ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக மேல அவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்கு. ஆகவே அந்த சரியான முறையில் பயன்படுத்தி. கோவை மாவட்டம் ஆனைமலையில் அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணம் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து தெரிவித்தார். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்தும் தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம். ஆட்டோக்களில் விளம்பர பேனர்களை ஒட்டி பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. நாமக்கல் மாவட்டத்தில் வரும் 18, 19, 20 ஆகிய தேதிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளதை முன்னிட்டு மாவட்ட கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை. பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்திற்கு மக்கள் கூட்டம் வருவதை பார்க்கும்போது 2026 அதிமுக ஆட்சி அமையும் என்பது உறுதியாகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருகின்றது 26ஆம் ஆண்டு உறுதியாக அமைப்போம் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு கூட்டமும் சாரி சாரியாக வருகின்றதை பார்க்கின்ற போது இவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். வேலூர் அருகே சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தொழிலாளி மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தமிழக மக்கள் சர்வதேச முதலீடுகளை எதிர்பார்த்து காத்திருக்கையில் சென்னைக்கு வருவதெல்லாம் சர்வதேச போதைப் பொருட்களான கொக்கைன் மட்டுமே. நேற்று ஒரே நாளில் சென்னை விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பிலான 6.41 கிலோ கொக்கைன் பிடிபட்ட ஆவணம். திருவள்ளூர் மாவட்டம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் ஒரிசா மாநிலத்தில் இருந்து இளைஞர்களை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பறிமுதல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதால் வட மாநிலங்களில் இருந்து நாள்தோறும் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற குபேந்திரன் என்பவர் பிடிபட்டார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செயலிழந்து உள்ளதால் கஞ்சா விற்பனையாளர்களை பொதுமக்களே கண்டுபிடித்து கொடுக்க வேண்டிய அவலம் இருப்பதாக மக்கள் கண்டனம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பிடிபட்டனர். கொத்து கொத்தாக உயிர்ப்பலி ஏற்பட்டும் கள்ளச்சாராயத்தை தடுக்க ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை.
தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளாவிற்கு 2 கிலோ கஞ்சா கடத்த முயன்ற 2 பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளதால் கடத்தல் கும்பல் துணிந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் காரில் 5 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் செயல் இழந்துள்ளதால் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட வெளிநாட்டு மதுபாட்டில்கள், புகையிலை உள்ளிட்ட 12.50 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டு அருகே உள்ள ஆலையில் தீயில் எரித்து அழிப்பு. விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே தலை துண்டித்து இளைஞர் கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் உரிய நடவடிக்கை இல்லாததால் அசால்ட்டாக அரங்கேறும் கொலை சம்பவங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே தோப்பூரில் 5 வயது சிறுவனை கல்லால் அடித்துக் கொண்ட தந்தையால் அதிர்ச்சி. மனைவி வெளியே சென்று நீண்ட நேரம் வீடு திரும்பாததால் மதுபோதையில் 2வது கணவர் வெறி செயலில் ஈடுபட்டன நிலையில் திறனற்ற காவல்துறையாலேயே இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரம் பகுதியில் மது அருந்திய போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் உருட்டுக்கட்டையால் அடித்து இளைஞர் படுகொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது போதை கலாச்சாரத்தால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே காட்டுப்பகுதியில் பெண்ணின் மண்டை ஓடு மற்றும் எலும்புக்கூடு அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இறந்தவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரா என தீவிர விசாரணை. விடியா திமுக ஆட்சியில் பால்வாடி குழந்தை முதல் கோலூன்றும் பாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். சென்னை மெரினாவில் உள்ள பல்கலைக்கழக பேருந்து நிறுத்தத்தில் பெண் காவலரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட வடமாநில இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் கொந்தளிப்பு. ஈரோடு மாவட்டம் நாதக்கவுண்டம்பாளையம் செக்குமேட்டில் 70 வயது மூதாட்டியிடம் நள்ளிரவில் அத்துமீறிய கட்டிட தொழிலாளி சிக்கினார். மூதாட்டி ஏற்கனவே 2 முறை புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையால் பாலியல் அத்துமீறல் நடைபெற்ற அவலம். சென்னை முகப்பேரில் 20,000 பெற்றுக்கொண்டு கருவில் இருக்கும் சிசு ஆனா பெண்ணா என பரிசோதித்து கூறி வந்த தனியார் ஸ்கேன் சென்டரின் மருத்துவர் மற்றும் பெண் இடைத்தரகர் சிக்கினர். கரு பாலின பரிசோதனை மேற்கொள்ளும் ஸ்கேன் சென்டர்கள் மீது விளம்பர பிரியர் மாசு வசமுள்ள சுகாதாரத்துறை கடும் நடவடிக்கை எடுக்காததாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகை மற்றும் 5,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் வன விலங்குகளை வேட்டையாட 2 சக்கர வாகனத்தில் 50 நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்துச் சென்றவர் சிக்கினார். உண்டிகோல் வைத்து வேட்டையாடியவர்களை நாட்டு வெடிகுண்டு பயன்படுத்தும் அளவிற்கு மாற்றியதுதான் விடிய அரசின் சாதனையா என பொதுமக்கள் கேள்வி.
இந்த முறையாவது தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்து விடாதா என்ற இயக்கத்தில் சென்னையை அடுத்த தாம்பரத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் குவிந்த பெண்கள் சரியான முன்னேற்பாடுகள் செய்யாத விடிய அரசு அதிகாரிகளால் 2 மணி நேரத்திற்கு மேலாக அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் தங்களிடம் காவலர்கள் கடுமையாக நடந்து கொண்டதாக பெண்கள் குற்றச்சாட்டு. உரிமை திட்டம் போன முறை நாங்க எல்லாரும் கொடுத்தோம். எங்களுக்கு வரல சார். இந்த முறை எங்களுக்கு கண்டிப்பாக வரணும். திருச்சி தென்னூர் அண்ணா நகரில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலத்தை நீதிமன்ற உத்தரவை மீறி திமுக அமைச்சர் KN நேரு அபகரிப்பதற்கு இஸ்லாமிய மக்கள் கடும் கண்டனர். ஆட்சி அதிகாரத்தை வைத்து மாநகராட்சி நிர்வாகத்தை பயன்படுத்தியும் தங்களை அராஜகமாக மிரட்டி வரும் KN நேருவை கண்டித்து இஸ்லாமிய மக்கள் முழக்கமிட்டதால் பதற்றம். இடத்தை, அதாவது மீரசுல்லா தர்காவுக்கு சொந்தமான இடத்தை மீரசுல்லா தர்கா நிர்வாகத்தில் ஒப்படைக்கணும். அதே போல் ஏற்கனவே அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் கட்டிடங்களாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்துக்கு வாடகை கொடுக்கப்படணும். இல்லை அதுக்கு நிகரான ஒரு அதுக்கு ஒரு முறையான தீர்வு இந்த இடத்துலேயே நமக்கு ஒரு கிடைக்கணுங்கிற கோரிக்கையை முன்னிட்டு நம்ம இன்றைக்கி கூடணும். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் ஒரு 10 நாள் அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. 10 நாள் அவகாசம் காவல்துறையும் மாநகராட்சி நிர்வாகம் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்ம இப்போதைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை தற்காலிகமாக நம்ம ஒத்திவைக்கிறோம். புதுச்சேரி ஒதியம்பட்டு கிராமத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 ஏக்கர் நிலத்தை திமுக அமைப்பாளர் சிவா அபகரிக்க முயல்வதாக 95 வயது மூதாட்டி ஆளுநரிடம் அளித்த புகாரில் பெரும் பரபரப்பு. தமிழகம் மட்டுமின்றி நாட்டில் எங்கு இருந்தாலும் ஆக்கிரமிப்பு புத்தி திமுகவினரை விட்டு போகாது என பொதுமக்கள் விமர்சனம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ எங்களுக்கு பல வகையில சொல்ல கொடுக்குறாங்க. போலியா ஆவணம் ரெடி பண்ணின்னு எங்க சொத்தை அபகரிக்க பாக்குறாங்க. அதனால நாங்க கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அவர் உறுதி அளிச்சுக்கிறாரு, எங்களுக்கு மீட்டு தர்றதா சொல்லியிருக்காரு. டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 4 தேர்வின் கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே வெளியானது. தேர்வு மையங்களில் சீலிடப்படாத கேள்வித்தாள் கட்டுகள், சிவசை தாண்டிய கேள்விகள் என பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம். மீண்டும் மறு தேர்வு, தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இழப்பீடு, அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் தமிழக ஆளுநருக்கு 200 தேர்வர்கள் மனு. சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால்வாய் மூடப்படாமல் இருந்ததால் அவ்வழியாக நடந்து சென்ற பெண் தவறி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வீரபாண்டி நகர் 3வது தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாத நிலையில் தெரு விளக்குகளும் பழுதடைந்ததே பெண் உயிரிழப்புக்கு காரணம் என குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. ப்ராசஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் அப்படியே பயங்கர எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா எரியவே இல்லை. குப்பை பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அண்ட் அவ்வளோ குப்பை இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்டே எரியல. நாங்கள் 10 நாளாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. லைட் இல்லை, ஒயர் கனெக்டிவிட்டி கொடுக்கணுன்னாங்க. போகிற பப்ளிக்கு விசிபிள் இல்லை, ரோடே விசிபிள் இல்லை. அது மேபி அந்த மாதிரி விழுந்துருக்கலாம் இவங்க. சென்னை ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் ஐயா வைகுண்டரை அவமதிக்கும் விதத்தில் முடிசூடும் பெருமாள் என்பதை ஆங்கிலத்தில் முடிவெட்டும் கடவுள் என மொழிபெயர்ப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் ஐயா வைகுண்டரை அவமதிக்கும் விதத்தில் கேள்வித்தாள்கள் தயாரித்தவர், மேற்பார்வையாளர் மற்றும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசியல் கட்சியினர் வலியுறுத்தல். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த தமிழக மீனவர்கள் 10 பேருக்கு தலா 1 கோடியே 46 லட்சம் ரூபாய் அபராதம். அபராத தொகையை கட்ட தவறினால் 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் எச்சரித்துள்ள நிலையில் விளம்பர ஸ்டாலின் அரசு மீனவர்களின் விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று மக்கள் கேள்வி. கடலூரில் சிமெண்ட் கலவை கலக்கும் இயந்திரத்தில் தவறி விழுந்து படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு தனது துறையை கண்டுகொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அரசு மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள்.
ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்வான 2500 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமனம் வழங்க அனுமதி. விடியாதிமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நேரடி நியமனங்களுக்கான 50% இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி அரசு பணி நியமன உத்தரவுகளை உடனே வழங்க நீதிபதி குட்டு. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள 2 நாள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் இன்று தொடக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான கூட்டத்தில் ஜிஎஸ்டி சீரமைப்பு குறித்து முக்கிய ஆலோசனை. தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் அரசு முறை பயணமாக தமிழகம் வந்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற 120 ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர் வங்கிக் கடன் அனைவருக்கும் எளிதாக கிடைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மதுபோதையில் பச்சிளம் குழந்தையின் கழுத்தை நெரித்துக் கொள்ள முற்பட்ட பெற்றோரிடம் இருந்து குழந்தையை மீட்ட பொதுமக்கள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிபோதையில் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளும் கூலி தொழிலாளிகள் பெற்ற குழந்தைகளையே கொலை செய்யும் அளவுக்கு கொடூர மனம் படைத்தவர்களாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை வன எல்லை பகுதியில் அதிநவீன துப்பாக்கியுடன் மான்வேட்டையில் ஈடுபட்ட 3 சிக்கிய நிலையில் வழக்கில் தொடர்புடைய திமுக பிரமுகர் தலைமறைவு. துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் அதிகார திமிரில் திமுகவினர் வன விலங்குகளை வேட்டையாடி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது அம்பலமாகி உள்ளதாக பொதுமக்கள் சாடல். சேலத்தில் புதிதாக திறக்கப்பட்ட ஜவுளி கடையில் 6,85,000 ரூபாயை கொள்ளையன் நள்ளிரவில் கொள்ளையடித்த சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்த சில மாதங்கள் மட்டுமே கிடைத்ததாகவும் பல மாதங்களாக 1000 ரூபாய் கிடைக்கவில்லை என்றும் பெண்கள் வேதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்திலும் மோசடி செய்து வருவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டோம். அங்கே போனோன்னே இங்கே வான்னு மாற்றி சொன்னாங்க. சரி எதையோ ஒன்று முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு 1 இயர் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதோடு அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடுது. திரும்பவும் வர ஆரம்பிக்கல. அதனால் சரி கேட்டதுனால பேங்க்கில் போய் கேளுனாங்க. பேங்க்கில் கேட்டால் பேங்க்லேயே அங்கே இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் கேட்டாலும் நீங்கள் இன்னொரு இடத்துல கேம்ப் போட்டாங்கன்னா அப்போ போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஈரோடு மாவட்டம் இக்கல்லூரில் 10 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு பெண்கள் ஆவேச போராட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்கே போராடும் அவலம் ஏற்பட்டு விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் பூம்புகார் முதல் நாகை வரை கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் கடலடி அகழாய்வு வெறும் விளம்பரத்திற்காகவே செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் போதிய அளவு இல்லாத நிலையில் இதுபோன்ற திட்டங்கள் மக்களின் உண்மையான தேவைகளை புறக்கணிப்பதாக கூறி விவசாய அமைப்புகள் கண்டனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி இல்லாததால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் நாள்தோறும் அவதிக்குள்ளாகும் அவலம். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலேயே கழிவறை வசதி இல்லாததால் பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சி கழிப்பறையை பயன்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் பட்டாசு ஆலைகளை மூட வேண்டும், புதிய பட்டாசு ஆலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வெடி விபத்துக்கள் அதிகரித்து வரும் நிலையில் பட்டாசு ஆலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சின்னப்பரூர் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதால் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை. வெற்று விளம்பரங்களுக்கு மக்கள் வரிப்பணத்தை கோடிக்கணக்கில் வீணடிக்கும் விடியா ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும் தேர்தலில் சரியான பாடம் புகட்டப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை. மழை விட்டு வருது, வெயில் அடிக்குது, உடனே நெல் முளைப்புத்தன் வருது, இவ்வளோ இடைஞ்சல் இருக்குது. நாங்கள் நெல் விளைவிச்சு கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். விளைவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் வீணாக்கிறது ரொம்ப ஈஸியாக வீணாக்கிடுறாங்க இவங்க. அதில் நெல் போகலன்றது குறைய சொல்கிறாங்க. பிடிச்சிக்க மூட்டையை பூரா மூட்டையும் அடுக்கி வச்சுக்கிட்டு நெல் போகல, அதனால் நாங்கள் பிடிக்கிறதுக்கு அவங்களும் ஒரு கஷ்டம்னு சொல்கிறாங்க. இருக்கிற மூட்டை பாதி மூட்டை போச்சு, பாதி மூட்டை அப்படியே அடிக்கிருக்குது, போக முடியலன்றாங்க. இவ்வளோ இடர்பாட்டுக்கு நடுவில் நாங்கள் விவசாயம் பண்ணுறதா என்னன்றது அடுத்து கேள்விக்குறியாக இருக்குது.
தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் அதிவேக இயந்திர படகை தடை செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கியும் வானகிரி பகுதியில் சாலை மறியலிலும் ஈடுபட்ட மீனவர்கள். ஸ்டாலின் அரசுக்கு தங்கள் நலன் குறித்து துளியும் அக்கறை இல்லை என மீனவர்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி இந்திய மருத்துவ சங்கத்தினர் சாலை மறியல். பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் கூட மதுக்கடைகளை திறக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு வெற்று விளம்பரத்திற்காகவே போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என நாடகமாடுவதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் வரை செல்லும் மின்சார ரயில்கள் அடிக்கடி தாமதமாவதை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் பாலூரில் கொட்டும் மழையில் ரயில் மறியலில் ஈடுபட்ட பயணிகள். பராமரிப்பு என காரணம் கூறி பாலூரில் 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை தினந்தோறும் ரயில் நிறுத்தப்படுவதால் சுமார் 6 மாதங்களாக அவதிக்குள்ளாவதாக ரயில் பயணிகள் ஆத்திரம். லேடிஸ்க்கு வீட்டில் போயிட்டு நிறைய பிரச்சனை, வீட்டையும் பார்க்கணும் ஆஃபீஸையும் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் எங்களோட பர்சனல் ப்ராப்ளமும் இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை. 5:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறோன்னா நாங்கள் வீடு போய் சேர்றதுக்கு 10 ஆகுது. அந்த 4.5 hours நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? எதுவுமே கிடையாது. ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து ஒரு 6 மாசமா இதே ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கு. 8:05க்கு 8:20க்கு போகிற ட்ரெயினுங்க அது இப்போலாம் 9 மணிக்கு தாங்க போகுது. அது வெறும் காஞ்சிபுரம் தான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி வேறு போகணும் நிறைய பேர். காஞ்சிபுரத்துலேருந்து நிறைய பேர் வர, நிறைய பஸ் பிடிச்சி போகிறவங்களாம், வண்டி பிடிச்சி போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டெய்லி லேட் ஆகுது சார். எப்படி சார் போக முடியும்? நாங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியும் ஒரு ட்ரெயினில்? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு ட்ரெயின் லைஃப் இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் தொங்கிச் செல்லும் பள்ளி மாணவர்கள். விடிய அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் போதுமான பேருந்துகளை இயக்காமல் மாணவர்கள் மற்றும் பயணிகளின் உயிரோடு விளையாடி கொண்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. அவன் பசு மூஞ்சி ஃபுல்லாக தெரிஞ்சுதான் இருக்கும்.